வணக்கம் and welcome to நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமா எனக்கு தெரிஞ்ச world cuisine knowledge உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Every week 3 to 4 videos upload பண்றேன். இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க please இப்ப subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம உலக சமையல்ல வெஜ் பீஸா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இந்த வீடியோல பீஸாவுக்கு எப்படி மாவு செய்யறதுன்னு ஒரு பீஸாவை வந்து அவன்லயும் இன்னொரு பீஸாவை வந்து ஸ்டவ்லயும் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். லாஸ்ட் வீடியோல வந்து பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்து நீங்களும் வீட்டிலேயே டேஸ்டான பீஸா செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ வெஜ் பீஸா எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் பீஸா மாவு செய்ய தேவையான பொருட்கள். 2 கப் மைதா மாவு, ஒரு 3/4 1 கப் வரைக்கும் தண்ணி வேணும், 1 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் ஈஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில். இதுதான் பீஸாவோட டாப்பிங்ஸு. நான் கொஞ்சம் ஆனியன் எடுத்துருக்கேன், டொமேட்டோஸ் கொஞ்சம், பெல் பெப்பர், மஷ்ரூம், ஆலிவ் அண்ட் ஸ்பினாச்சு. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 கப்பு சீஸ் எடுத்துருக்கேன். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பீஸா சாஸு. நான் லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ நான் லிங்க்கையும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பீட்சாவுக்கு மாவு பேசலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சம் பெரிய பவுலில். கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு நான் எடுத்துருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக தான் இருக்கணும். சுகரையும் போட்டுடுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மாவு பிசையலாம். இது இந்த மாவு வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு. ஸோ ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஈஸ்ட்டு வச்சு. ஸோ இதை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக. இதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த வேறு அந்த சப்பாத்தி கல் மாதிரி இருந்தால் அதில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா போட்டு பிசையணும். கீழே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, ஸ்டிக்கியாக ஒட்டும். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி மாதிரி பண்ணுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸாக 2 to 3 மினிட்ஸாவது நம்ம பிசையணும் நல்லா. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த ப்ரெட்டு வந்து. பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது நீங்கள் மூடி வச்சிடணும். நல்லா வார்மான ப்ளேஸில் வைங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் கீழே ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நல்லா சைட்லலாம் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்னால் கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் ஒரு 2-3 ஹவர்ஸில். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்பி மேலே ஒரு ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஒட்டாமல் இருக்கும். சரி, நம்ம இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சிட்டு வந்து பார்க்கலாம். 2-3 ஹவர்ஸ் கழிச்சிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 2-3 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சி மாவு. ஸோ இதை வந்து நம்ம தேய்ச்சி பீட்சா பண்ணுறது தான். இதை வந்து நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். இது ஸ்டவ்வில் பண்ணுறதுக்கு கொஞ்சம், அவனில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே மாவு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், நான் ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எந்த ஆயில்னாலும் ஓகே தான். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் மைதா மாவும் போடலாம், அப்படி இல்லைன்னா கார்ன் மில்லுன்னு இருக்குது, எல்லோ கார்ன் மில்ட்டு. இதுதான் கடையிலலாம் போடுவாங்க. ஸோ இதுவும் நம்ம போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கூட விடலாம், கையிலையும் பண்ணலாம்.
இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபோர்க்கில் வந்து நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொன்று அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 பேஸும் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து பீஸா சாஸு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ் தான். நான் அதை முதலே வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தின் பீஸா வேணும்னா தின்னாக வச்சுக்கலாம், திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான் பேஸ் பண்ணுறது. இப்போ வந்து வெஜிடபிள் போட்டுக்கலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சீஸும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சீஸ் கீழே போட்டுடுறேன், அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வாங்க வெஜிடபிள் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் சீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மொசரெல்லா சீஸ் எடுத்துருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். பட் எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ மேலே சீஸ் போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே, நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வைக்கிறத காட்டுறேன். நீங்கள் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நல்லா சால்ட் போட்டுடுங்க. ஒரு 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 கப்பு அளவுக்கு சால்ட் போட்டுடுங்க. சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு ஹை ஹீட்டில் 10 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸாவை நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை வச்சுட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. ஸோ நான் இந்த பீஸாவில் வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். அவனில் வைக்கிறதா இருந்தால் 450 டிகிரி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அவனில் வைக்கணும்னா முதல்ல நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே அவன் ஆன் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வைங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒரு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சீஸ் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ அவனில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். இது பாருங்கள், அவனில் இருக்கிறதும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் பாருங்கள், ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இதில் ஆகிறதுக்கு. அவனில் ஆகிறது எனக்கு ஒரு 15 மினிட்ஸில் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ அவனில் வச்ச பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ்வில் பண்ண பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.